ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஒரு ஸ்பூன் பவுடர் வாரத்தில் 3 நாள் 2 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய உடல் எடை 3லிருந்து 4 கிலோ அளவுக்கு தாராளமாக ஆரோக்கியமான முறையில் குறைஞ்சிருக்கும். இது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும், நரம்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும், எலும்புக்கு நல்ல ஒரு உறுதியையும் கொடுக்கும். இது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீரை கரைத்து வெளியேற்றும், கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பவுடர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பவுடர் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நான் இன்னைக்கு கிராம் அளவுகளில் சொல்லல, எல்லாமே உங்களுக்கு ஸ்பூன் அளவுகளில் சொல்றேன். முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இங்கிலீஷ்ல ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஏன் ஹார்ஸ் கிராம் அப்படின்ற பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட தூரம் கொஞ்சம் கூட சளைக்காம ஓடக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த கொள்ளு. அதனால தான் அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் குதிரைக்கு கொள்ளு அதிகமாக பயன்படுத்தினாங்க. அது எந்த நேரத்திலையும் எதுக்காகவும் டயர்ட் ஆகாது அப்படின்றதுக்காக. இது உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீரை வெளியேற்றும், மூளைச்சதையை கரைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும், வயிற்று பொறுமல், அஜீரண கோளாறு பிரச்சனையை சரி செய்யும், எலும்புகள் மற்றும் நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும், உடல் சோர்வை நீக்கும். அதுக்கு அடுத்ததான் கொள்ளு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான சூடு கொடுக்கும். அப்படின்றதுனால தொடர்ந்து நம்ம எடுத்துக்க முடியாது, அதே சமயத்தில் எடுத்துக்காமலும் இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய பொருளாக நம்ம இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்க போகிறோம். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க, அப்புறம் கசப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அதனால 4 டேபிள் ஸ்பூன் கொள்ளுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் சரியாக இருக்கும். வெந்தயமும் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை கரைக்கும். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு நல்ல ஒரு காரத்தன்மையை கொடுக்கும், நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை கரைத்தும் வெளியேற்றும். அதுக்கு அடுத்ததான் 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். கொள்ளு உடம்புக்கு சூட்டை கொடுக்கும் அப்படின்றதுனால நம்ம சீரகமும் சேர்த்து பயன்படுத்தும் போது அந்த சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுவும் அஜீரண கோளாறை சரி செய்யும், நல்ல ஒரு மலமிளக்கியாகவும் செயல்படும், உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உதவும். அதுக்கு அடுத்ததான் உப்பு எடுத்திருக்கேன். நார்மல் உப்பு இருந்தால் பயன்படுத்துங்க, ஆனால் குறைவான அளவுகளில் பயன்படுத்துங்க. இது இமாலயன் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உப்பு தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இமாலயன் உப்பு எடுத்திருக்கேன். இது சுவைக்காகவும் பயன்படுத்தலாம், அதே சமயத்தில் அந்த வயிறு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் உப்பசமாக இருக்கும், வயிற்று பகுதியில் மட்டும் அந்த ஊழச்சதை இருக்கும், அதெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இதற்கு இருக்கு. அதனால இது எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. கடைசியாக இதில் நம்ம 2 பூண்டு பல் சேர்க்க போகிறோம். அது எப்போ சேர்க்கணுன்றதை நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் வச்சிருக்க கொள்ளை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சுக்கங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வறுக்காதீங்க, மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துக்குங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு அப்படி படபடன்னு பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் கருக விட்டுறாதீங்க, நல்ல ஒரு வாசனையும் வரும், அப்படி பொரிய ஆரம்பிக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. அதுக்கு அடுத்ததான் மிளகு சேர்த்துக்கலாம், கூடவே வெந்தயமும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. அதுக்கு அடுத்ததான் வச்சிருக்க சீரகத்தை சேர்த்துட்டு வறுத்துக்குங்க. எல்லாம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் அப்படியே சூடு ஏறின பிறகு அந்த உப்பையும் அது கூட சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். எல்லாத்தையும் ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த பவுடரை ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம், 1 மாதம் வரைக்கும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் இந்த பவுடர் போதும், ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க, சரியாக ஒரு 5 கிராம் பவுடர் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ தோல் உரிச்ச பூண்டு 2 எடுத்திருக்கேன். இது நல்ல வாசனைக்காக மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பையும் கரைத்து வெளியேற்றும், அதுக்காக தான். அதையும் இப்போ இது கூட தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். இது சரியாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். சுவைக்காக நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம், நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கோம், அந்த சுவையே போதுமானதாக இருக்கும். இது நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் எப்பயும் போல் ப்ரஷ் பண்ணுங்கள், ஒரு கிளாஸ் அளவுக்கு நார்மல் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் குடிக்கலாம். இதை குடித்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு 45 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எப்பயும் போல் டீ காஃபி சாப்பிட்றது தாராளமாக சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வாக்கிங் போகிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இதை நீங்கள் தொடர்ந்து குடிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் திங்கக்கிழமை இதை சாப்பிட்றீங்க அப்படின்னா புதன்கிழமை, அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 3 முறை மட்டும் சாப்பிடுங்க. 2 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப உங்களுக்கு உழைச்சது அதிகமாக இருக்குது, ஆனால் உங்களுடைய உடம்பு குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னா இந்த பவுடரை நீங்கள் தோசையில் தூவி சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு இட்லி பொடி மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம்.
ரொம்ப அருமையான பலனை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறோம், உடல் எடை ரொம்ப வேகமாக குறையும். சில பேருக்கு இடுப்பு சுற்றி சதை இருக்கும், சில பேருக்கு தொப்பை மட்டுமே இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல அற்புதமான பலனை கொடுக்கும். உடம்புக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. உடல் எடை குறையுமே தவிர உங்களுக்கு நல்ல ஒரு தெம்பும் கிடைச்சிட்டு இருக்கும். எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதியும் கொடுக்கும். வயிற்றுப்பொருமல், அஜீரண கோளாறு இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.